அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் ஆன்லி கிக் பாக்ஸிங் அகாடமியோட ஃபவுண்டர். கடந்த ஏப்ரல் மந்த் நடந்த ஸ்டேட் மேட்ச்சில் வந்து பசங்க கோல்டு மெடல் பண்ணியிருந்தாங்க. அதில் செலக்ட் ஆகி இப்போது நேஷனல் மேட்ச் நடந்தது. இஸ்கா கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சென்னையில் நடந்தது. இதில் வந்து 16 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 20 கோல்டு, 9 சில்வரு, 10 பிரான்ஸு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 2 months ப்ராக்டிஸ் பண்ணி இந்த இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம 16 பிளேயர்ஸுமே வந்து ஏப்ரல் மே இந்த 2 month சம்மர் கேம்ப், அதாவது சம்மர் லீவ் விட்டாலே குழந்தைங்க வந்து வெளியில ட்ரிப்புக்கு போவாங்க, வெளியில போய் விளையாடுவாங்க. ஆனால் என்னோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ், மார்னிங் ஈவினிங் 2 நேரம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை காமிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 4 மெடல், 3 மெடல், ஒருத்தர் 5 மெடல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்ல, அதாவது கிக் லைட்டு, பாயிண்ட் ஃபைட்டு, அண்ட் ஃபுல் கான்டாக்ட், மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், கிரியேட்டிவ் ஃபார்ம், அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்த விஷ்ணு, ஜெனரல் செக்ரட்டரி விஷ்ணு அவர்களுக்கும் சேர்மன் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், இது வந்து கவர்மெண்ட்ல வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா நீ அடுத்து நடக்க போற மேட்சஸ்லயும் சரி. இப்போ வந்து ஸ்பெயின்ல வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இது பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்ககிட்ட நான் தாழ்மா கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பசங்க வந்து ஸ்பெயின்ல வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போகுது. அதுல வந்து எங்க பசங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுக்குமே எங்களால மெடல் வாங்கி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் நம்ம பசங்களுக்கு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 இன்டர்நேஷனல் மெடல் வந்து நம்ம பசங்க இன்டர்நேஷனல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்ரி 3 years நாங்கள் மெடல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா எங்களால அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து 7 வயசுல ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது அண்டர் 9 சொல்லுவாங்க. 7, 8, 9 வயசுக்கு உட்பட்டவங்க குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுல வந்து எஸ்பெஷலி பிரியன்சின்னு சொல்லிட்டு அவர் வந்து 3 ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. 3 கோல்டு, 3லுமே கோல்டு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் சார் வந்து இப்போ வந்திருக்கிறாரு. ஸோ நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் டேக்கொண்ட ஒரு இதுல வந்து நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவர். பட் இப்போ வந்து கிக் பாக்ஸிங்க்கும் நிறைய பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட கவனத்துக்கு இது போச்சு அப்படின்னா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.